அது கஞ்சபுரம். அது ஒரு அழகான கிராமம். அங்க அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டியோட பசங்க எல்லாரும் அவங்களோட சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவங்கள வெளியில அனுப்பிட்டாங்க. ஒரு நாள் அந்த பாட்டி அவங்க வீட்ல இருந்து ஊருக்குள்ள வந்தாங்க. அப்படியே அந்த பாட்டி புலம்பிக்கிட்டே நடந்து போனாங்க. போற வழியில அங்க ஒரு வீட்ல சீத்தம்மாவும் ராமையாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டயும் போய் அந்த பாட்டி உதவி கேட்டாங்க. தம்பி, எனக்கு யாரும் இல்லப்பா. காலையில இருந்து நான் சாப்பிடாம பசியில இருக்கேன். கொஞ்சம் உதவி பண்றீங்களாப்பா? இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட உதவி பண்ணலப்பா. இல்ல, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. நீங்களும் உதவி பண்ணுங்க. பாட்டு உடனே நான் இந்த ஏரியாவில் பார்த்ததோ இல்லை. நீ எங்கே இருந்து வாரே? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இப்படி வந்து என்கிட்ட சோறு கேட்குறையே. அரிசி என்ன விலை விற்குது தெரியுமா? தக்காளி காய்கறி எல்லாம் என்ன விலை விற்குதுன்னு உனக்கு தெரியுமா? நீ இப்படி ஓசியில் சாப்பிட்டு போன என் வீடு இனத்துக்கு ஆகும். நீ எங்கேருந்து வாரே? உனக்கு இங்கே சாப்பாடுனா இல்லை. என் பத்னி எதுவும் சமைக்கலை. நீ வேணா என் பத்னிக்கிட்டே கேட்டு பாரு. நம்மள் எப்போ உண்மைதான் சொல்வான். ஹே பாட்டி, எங்க வீட்ல ஒன்னும் சோறு இல்ல. எங்க வீட்லயே அரிசி இல்ல, காய்கறி இல்லன்னு நாங்களே கஷ்டத்துல இருக்கோம். இதுல நீ வேற சாப்பிட வந்த. உன்ன மாதிரி இன்னும் 10 பேரு சாப்பிட வந்தானா எங்க நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? வரவங்க போறவங்களுக்கெல்லாம் சோறாக்கி போடுறதுக்காக என் புருஷன் சம்பாதிச்சு வருகிறானா? இவனுக்கு ஆக்கி போடுவதே பெருசு. இதுல உனக்கு வேற போடணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. போ இங்கிருந்து முதல்ல. ஏம்மா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் அப்படி என்ன கேட்டேன்? ஒரு சோறு கேட்டேன். அதுக்காக புருஷனும் பொண்டாட்டியும் இப்படி என்ன பேசுறீங்களே? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? வயசான காலம். நான் இவ்ளோ கஷ்டத்துல இருக்கேன். அத பார்த்து கொஞ்சம் கூட உங்களுக்கு பரிதாபமா வரலையா? இப்படி 2 பேரும் பேசுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? அரே பாட்டி, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்ல உனக்கு புரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்குது. இங்கே எதுவும் இல்லை. நீ இங்கேருந்து முதல்ல போ. அங்கே போய் எதையாவது ட்ரை பண்ணு. என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணாதே பாட்டி. உங்ககிட்ட நான் பல வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிற பாட்டி. இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுது? நீ பத்னி மேலே கேட்டு பாரு. அதுவும் சொல்லிச்சு. ஆனாலும் நீ கேட்க மாட்டா பாட்டி. அப்படின்னு சொல்லிட்டு ராமையாவும் சித்தம்மாவும் வேகமா உள்ள போய் கதவ மூடிக்கிட்டாங்க. அந்த பாட்டி ரொம்ப சோகமாயிட்டாங்க. அவங்க அப்படியே நடந்து போய் ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கிட்ட நின்னு இப்படி சொன்னாங்க. அடச்சே! என்ன மனுஷங்க இவங்கெல்லாம்! இந்த உலகத்துல இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க. நம்மள மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. என்னோட பெத்த புள்ளைங்க கூட என்ன மதிக்கல. என் பணத்தை புடுங்கிட்டு என்ன வெளியில விரட்டிட்டாங்க. இவங்க என்னடான்னா ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? இவ்வளவு கஷ்டமா? ஏன் கடவுளே இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற? அங்க ஒரு வீட்ல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்கள பார்த்து அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, அம்மாடி! சீதா, ரொம்ப பசியா இருக்குது. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுமா? என்னால உடம்பு முடியல. என்னால சமைக்க முடியல. கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுத்து உதவி பண்ணுமா? இந்த வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன். பாட்டி, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? எல்லாருக்கும் கஷ்டம்தான். இந்த ஊரில் எல்லாரும் கஷ்டம்தான் படுறாங்க. அதுக்காக நான் எல்லாருக்கும் உதவி பண்ண முடியுமா? நீ கஷ்டப்படுறன்னு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட வந்து உதவி கேட்குற. உனக்கெல்லாம் என்னால் உதவி பண்ண முடியாது பாட்டி. வேற எங்கேயாவது போ. ஆமா பாட்டி, எல்லாருக்கும் நாங்க இரக்கம் காமிச்சிட்டு இருந்தா எங்களுக்கு யாரு இரக்கம் காண்பிக்கிறது? நாங்க சம்பாதிப்பதே எங்களுக்கு சரியா போயிடுது. இதுல உன்னை எங்க பாட்டி நாங்க பாக்குறது? போ பாட்டி, காலையிலேயே வந்துட்டே. ஐயோ கடவுளே! உன் வயசானவங்களுக்கு இந்த காலத்துல உதவி பண்ண யாருமே இல்ல. ஒரு உதவி கேட்டா இப்படி பேசுறீங்களே! உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா?
கொஞ்சமாவது யோசித்து பாத்தீங்களா? நீங்களும் வயசானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தானே இருப்பீங்க. அதுக்காக எனக்கு கொஞ்சம் உதவி கேட்டதுக்கு இப்படி பேசுறீங்களே. கணவனும் மனைவியும், இது உங்களுக்கே நியாயமா? இந்த காலம் இவ்ளோ மோசமா இருக்கும்னு நானும் நினைக்கவில்ல. பாட்டி, எத்தனை வாட்டி தான் சொல்லுவ? நானும் படிச்சு படிச்சு சொல்றேன்ல, உனக்கு புரியலையா? இங்க எதுவும் கிடையாது. நீ முதல்ல போ இங்கிருந்து. போய் வேற எங்கேயாவது கேளு. எங்க வீட்டில் எதுவும் இல்லை. உனக்கு எந்த உதவியும் இங்கே கிடைக்காது. முதல்ல நீ போ. நீ பேசுகிற நியாய தர்மம், போலாம் பாவம் புண்ணியம் எல்லாம் பழைய காலத்தோடய முடிஞ்சிருச்சு. இப்போலாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன பேசினாலும் ஒன்றும் இல்லை. போ முதல்ல. இந்த உலகத்துல யாருக்குமே மனசாட்சி இல்ல. இந்த உலகத்துல யாருக்குமே இரக்கம் இல்ல. இந்த உலகத்துல யாருக்குமே நல்லது நினைக்க மாட்டாங்க. ஏன் இப்படி நடக்குது? நம்மள மாதிரி ஆள் இல்லாதவங்க இப்படித்தான் கஷ்டப்படணுமா? ஒருத்தரும் உதவி பண்ண மாட்றாங்க. எல்லாருமே சுயநலவாதியா இருக்காங்களே இந்த உலகத்துல. அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்க பாவம். அந்த பாட்டி அட பாவிங்களா, ஒரு பாட்டியை இப்படி அநியாயமாக சாகடிச்சிட்டிங்களடா. அவங்க என்னடா கேட்டாங்க? உங்ககிட்ட உதவி தானடா கேட்டாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணனாலும் அன்பாவாச்சும் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமடா. இப்படி ஆளாளுக்கு அவங்கள திட்டி அவங்கள காயப்படுத்தி இப்படி அவங்கள போய் சேர வச்சிட்டிங்களடா. நீங்கள் தான் நல்லா இருப்பீங்களாடா? இந்த ஊரில் மழை பெய்யுமாடா? ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இல்லை ஏமலை இப்படி பண்ணுறீங்க? பண்ணையாரையா, நம்பல் எதுவும் பண்ணலை. அந்த பாட்டிக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது யாருன்னே தெரியாது. இது எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் ஏன் அதை பெருசு பண்ணுறீங்க? இதை இப்படியே போட்டுடுங்க. நம்ம இதில் போட்டு உங்களுக்கு கடைசி காரியம் பண்ணிடலாம். பண்ணி வேலையை முடிங்கள். ஏன் போட்டு எல்லாரையும் இது பண்ணுறீங்கள்? அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அந்த பாட்டிக்கு இறுதி மரியாதை செஞ்சாங்க. ஆனா இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க இருக்கும்போது அவங்கள யாருமே மதிக்கல. அவங்களுக்கு யாருமே உதவி பண்ணல. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு தான் தெரியல. ஒருத்தவங்கள இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அதுதான் நமக்கும் நல்லதும் அவங்களுக்கும் நல்லது. இதுதான் இந்த கதையில சொல்லுவாங்க.